ஹாய், ஹலோ, குட் மார்னிங் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி. டைம் சரியா 10:32. சரியா? இந்த 10:32ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி. இன்னைக்கு அதாவது இது எப்படி வச்சுக்கலாம் இந்த வார்த்தைய? கிவிங் காம்ப்ளிமெண்ட்ஸ். தி ஆர்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாராட்டுதல்னு வச்சுக்கலாமா? ஆமா. குட்டி, குட்டி பாராட்டு. சரியா? ஓகே. சி நமக்கு என்ன சொல்றதுன்னு, அ அதாவது கொஞ்சம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றது. அதாவது வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே. அடிக்கடி பாராட்டுகள குட்டி, குட்டி காம்ப்ளிமெண்ட்ஸ ஒருத்தருக்குள்ள தெரிவிச்சுப்பாங்க. ஓகே. அதாவது நான் அதாவது என்னுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் சரி இப்ப கரண்ட் இயர்லயும் சரி ஓகே. ஆஃபீஸ்லலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ப்ராஜெக்ட் விஷயமா. பார்த்தீங்கன்னா, ஓகே. "ஹாய் அன்பு, யுவர் ஷர்ட் லுக்ஸ் வெரி நைஸ்." ஓகே. ஆக்சுவலி அந்த அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் அவரு குடுக்கணும்னு தேவையே இல்ல. அந்த பெர்சன், அந்த ஃபாரினர். ஓகே. நம்ம நான் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது கொஞ்சம் அதாவது காசா? பணமா? அ இப்ப ஒருத்தருக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் குடுக்கறதுல என்ன ஒரு அதாவது அதாவது காம்ப்ளிமெண்ட்ங்கிறது நல்ல விஷயங்கள கவனிச்சு உடனுக்குடன் பாராட்டுற ஒரு விஷயம். இல்லையா? என்ன பொறுத்தவரைக்கும் நமக்குள்ள இருக்கிற நமக்கு அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். சரியா? ஓகே. அதாவது நம்ம குறைகள மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறோம். மத்த மனுஷங்ககிட்ட இருக்கிற குறைகள். ஓகே. நிறைகள சொல்றதே இல்ல. நம்ம கண்ணுக்கு அதுதான் முதல்ல படுது. ஒருத்தன் தப்பு பண்றானா, உடனே குறைகள் தான். ஓகே. நம்மளும் ஆக்சுவலி நான் இந்த சேனல் மூலியமா இந்த விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க வந்துற போது? அ கணவன் மனைவிய பாராட்டுறதில்ல. மனைவி கணவன பாராட்டுறதில்ல. அப் ஓகே. அதான் ஆனா பார்த்தீங்கன்னா, குழந்தைகள பாராட்டுவாங்க. பெற்றோர்கள் குழந்தைகள என்ன பொறுத்தவரைக்கும் படிச்ச பெற்றோர்கள். ஏன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பேரண்டிங் தெரியும் அப்படிங்கிறதுனால. ஓகே. ஆனா கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறதுல என்ன தயக்கம்? மனைவி கணவன பாராட்டுறதுக்குள்ள என்ன தயக்கம்? அப்போ அது அதாவது நான் சொல்றது இந்த பெரியவங்க மனசார ஒருத்தருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்குறது அப்படிங்கிறது ஏன் இல்ல? அது அது உங்களுக்கு கீழ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் வேலை செய்றாருன்னா, ஓகே. அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுத்தீங்கன்னா, "சூப்பர்ப்பா! ஓகே. டேய் ஒரு ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடையில ஒருத்தர் மளிகை கடையோட ஓகே ஓனர்ன்னு வச்சுக்கலாம். அவருக்கு கீழ ஒரு பையன் வேலை பார்க்குறான். ஓகே. அதாவது அந்த பையன் ஒரு அழகா அதாவது பொட்டலம் மடிச்சு குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள. கொஞ்சம் அரிசியோ, இல்ல கடலை பருப்போ ஏதோ ஒண்ணு. ஓகே. "டேய் பிரமாதம்டா! அழகா கட்டுற. ரொம்ப ஸ்பீடா வேலை பார்க்குற." புரிஞ்சுதுங்களா? ஓகே. நான் இப்ப சொல்ற இதெல்லாமே நம்மகிட்ட இல்ல. அவன வெறும் ஒரு வேலை செய்யும் ஒரு ஒரு கருவி, இல்ல வேலை செய்ற ஒரு மிஷினாவே பார்க்குறோம். ஓகே. ஒரு மனித தன்மையோட அதாவது இன்னொன்னு இருக்கு. இன்னும் ரொம்ப பாராட்டுனோம்னா, ஏறி உட்காந்துப்பாங்க. ஓகேவா? நம்ம மேல ஏறி உட்காந்துப்பாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடாது. ஓகே.
என்ன பொறுத்த வரைக்கும், ஓகே, எந்த இடத்துல நீங்க பாராட்டுகள, ஓகே, ஒரு 70% சொல்லிட்டு, ஒரு 30% குறைகள சொல்லுங்க. தவறு கிடையாது இல்லையா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 30% குறைகள, ஓகே, அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். ஸோ, ஆப்போசிட் பெர்சன் வந்து டயர்ட் ஆயிருவாங்க மக்களே. அதாவது விருப்பத்தோட வேல பார்க்குறது அப்படிங்கிறது கம்மியாயிரும். நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோணுச்சு. அத சொல்றேன். சரியா? ஓகே. அதாவது நண்பர்கள் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட, ஓகேவா? "டேய் உன் சட்டை நல்லா இருக்கு. நீ அழகா இந்த இந்த ஒரு விஷயத்த பண்ற." இப்படி சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஓகேவா? அதாவது நம்ம முதல்ல வந்து நிறைகள சொல்ல பழகணும். அதுக்கப்புறம் குறைகள கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஓகேவா? ஓகே. அதாவது ஒரு ஒரு மனுஷன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன்கிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, நான் சொல்ற ஒரு சின்ன டெக்னிக்கு, ஓகேவா? நீங்க ஒரு பாராட்ட தெரிவிச்சுட்டீங்கன்னா, அந்த மனுஷன் உங்களுக்கு வந்து எதிரியாக மாட்டார். ஆனா நீங்க ஒரு வேள சும்மா பாராட்டுறீங்கனாலும் வச்சுக்கோங்க. ஆனா, ஓகேவா? அத வந்து மனசார பாராட்டுங்க. ஐஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி. சரியா? ஓகே. இதெல்லாம் ஒரு கலை. ஒரு சக மனுஷன் கூட பழகுறது அப்படிங்கிறது. ஓகே. அதாவது நீங்க இந்த ஒரு பண்பை, இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, உங்களுடைய சோசியல் லைஃப்பும், ஓகே, அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற லைஃப்பும், ஓகே, ஸ்மூத்தா போகும். நீங்க அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த பாராட்ட வந்து ஐஸ் வைக்கிறது, மேனேஜருக்கு ஐஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா இருக்கட்டும். ஆனா இந்த குணத்த வளர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. சரியா? உங்களுக்கு எதிரிகள் கம்மியா இருப்பாங்க. சரியா? இந்த சேனல்ல நான் சொல்ற விஷயம், ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுல நீங்க காசு, பணம், ஓகே, நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்ல. வாயில அந்த வார்த்தைகள, அந்த சொற்களை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஓகே. குழந்தைகள எடுத்துக்கிட்டீங்கன்னா, "அம்மா சூப்பர்ம்மா" நல்லா மனசார சொல்லும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா அந்த குழந்தை வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து என்ன சொல்றது? பெருசாகும்போது, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைகளையும் சொல்லணும். ஆனா குறைய மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. சும்மா நான் சொல்ற கான்செப்ட்ட திங்க் பண்ணி பாருங்க. சரியா? அப்புறம் ரொம்ப ஜாலியா இருங்க. இன்னைக்கு நாள நல்லா பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. ஓகே. இந்த சேனல்ல நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ தயவுசெய்து அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா இது ஒரு நல்ல சேனல். ஓகே. அதாவது ஏதோ விளையாட்டு போக்குல ஆரம்பிச்சுட்டேன். சரியா? போன அக்டோபர்ல கிரியேட் பண்ணேன். 2024 அக்டோபர்ல. ஆனா இன்னொன்னு, ஓகே, அதாவது உங்க மனசோட நான் பேசணும். ஓகே. நான் சொல்லிக் குடுக்குறதும் மனசுல இருந்து சொல்லிக் குடுக்கணும். அதனால என்னோட பாடங்கள் எல்லாமே மெதுவா தான் இருக்கும். ஸ்பீடா இருக்காது. ஸ்பீடு வேண்டாம். இங்க YouTube ஸ்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லலாம் இப்போ என்ன சொல்றது? குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு, ஓகே. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு பிளான் இன்னைக்கு காலையில தான் யோசிச்சேன். ஓகே. அத பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏன்னா,
ஒரு மனுஷனோட சக்சஸே வந்து ஓகே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில எப்படி இயங்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. மேட்ரு அவ்வளதான். ஓகே தொடர்ந்து இயங்கணும். ஓகே ஓய்வில்லாமல் அதாவது ஓய்வில்லாமல்ன்றது இல்ல. ஓய்வுங்கிறது நைட்டு. ஒரு 7 மணி நேரம் தூங்கிக்கிறோம். பகல்ல எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகே. அதாவது போர் அடிச்சாலும், நம்ம மனச தயார் பண்ணிட்டு, ஓகே அதாவது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி. சரியா? ஓகே. சரி. அதுக்கப்புறம் நான் என்னோட பிளானுக்கு வரேன். ஓகே. என்னன்னா, இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா, எனக்கு ஒரு 30 வருட அனுபவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதாவது எல்லாமே அதாவது என்ன சொல்றதுன்னா, தீர்வுகள் மிக மிக எளிமையானவை. ஆனால் தீர்வுகளை நோக்கிய பயணங்கள் மிக மிக கடினமானவை. ஆமா. படிச்சுட்டா நல்ல வேலை கிடைச்சிரும். சூப்பரா படிச்சுட்டா நல்ல வேலை கிடைச்சிரும். அப்படிங்கிறது தீர்வு. ஆனா படிக்கிற விஷயம், அதுக்கு ஒரு 2, 3 வருஷம் நீங்க தியாகம் பண்ணணும்ல. அந்த தீர்வை நோக்கிய பயணம். அதுக்கு தான் நம்ம ரெடி ஆகணும். சரியா? அதனால என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஓகே நான் முந்தா நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகே. ஒரு வாரத்தில அதாவது 2 நாள் ஃபர்ஸ்ட்டு 2 நாள் வந்து பேசிக்ஸு, அதுக்கப்புறம் 2 நாள் இன்டர்மீடியேட்டு, அப்புறம் 2 நாள் அட்வான்ஸ்டு. எல்லாமே டெக்னாலஜிஸ் பத்தி பேசுறேன். கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ். ஓகே. ஒவ்வொரு வீடியோவும் தமிழ்லயும் போடுறேன், இங்கிலீஷ்லயும் போடுறேன். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நானு. ஓகே. இது வந்து என்னன்னா, நான் எப்பவுமே டெக்னாலஜி கூடயே தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. இன்டர்வியூ கொஸ்டின்ஸு. ஓகே. அப்புறம் மக்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் டெக்னாலஜிய பத்தி அறிமுகப்படுத்தணும். ஓகே. எவ்வளோ ஈஸின்னு சொல்லிக் குடுக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லையா? ஓகே. அதனால என்ன பண்றேன்னா, நானு ஓகே ஒரு நாள்ல என்னால வந்து ஒரு இப்போ கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் உட்காந்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் 10:32 அது மாரி இருக்கும். ஓகே. ஸோ என்னன்னா, ஒரு பாதி நாள் இருக்குல்ல, ஓகே. நான் இது எல்லாத்தையுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டே நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பப்போ வாங்கிப்பேன். ஓகேவா? ஆ அதில வந்து ஒரு பாதி நாள் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்க்கும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்ல பேசிக்ஸ்க்கும், ஓகே. அப்புறம் பழைய டெக்னாலஜி 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். இந்த சி ஷார்ப், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே. இப்போ கூட யோசிக்கிறேன். இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்கிறது லேட்டஸ்ட்டா, ஓல்டா அப்படின்னு திங்க் பண்றேன். ஓகே. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு இப்போ லேட்டஸ்ட்ல தான் வரும். ஏன்னா, அதாவது மக்களுக்கு வந்து எந்த டெக்னாலஜி படிச்சா டக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும். அப்படிங்கிற மாரி நான் திங்க் பண்றேன். அதனால பாதி பாதியா பிரிச்சுக்கலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறேன். ஓகே. அப்புறம் ஸ்பீடா இயங்கணும். ஓகே. அப்புறம் ஆனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறேன். என்னன்னா, இந்த யூ ஆர் பவர்ஃபுல் பிளேலிஸ்ட் டெய்லியும் வேணும். ஸோ என்னோட வீடியோ கவனிக்கிறவங்க முதல்ல வந்து இன்னைக்கு உங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ லெசன்ஸ்க்கு உள்ள போங்க. நல்ல விஷயம் அது. ஓகே. மனசு தெளிவா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் படிக்க முடியும். ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி தான். ஓகே. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப். நீங்க மொபைல் ஃபோன்ல எப்படி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ, அதே மாரி தான். சரியா? ஓகே. அத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆ. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் வந்து அந்த 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? இன்னிலிருந்து அப்படிதான் ஐ அம் கோயிங் டூ ஃபங்ஷன். இன்னிலிருந்து அப்படித்தான் நான் இயங்கப் போறேன். ஓகே. பழைய டெக்னாலஜி, புது டெக்னாலஜி. சரியா? அதனால இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே. நெறைய வீடியோஸ. ஓகே. தயவுசெய்து வந்து ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஓகே. எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோஸு அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். நான் எப்படி சொல்லிக் குடுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிறத.
அது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். சரியா? இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒவ்வொரு புரோகிராமருக்கும் தெரியும். ஓகே. இவன் எப்படி சொல்லிக் குடுக்குறான்? அதாவது கம்ப்யூட்டர் அறிமுகமானவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. கம்ப்யூட்டரே இப்ப தெரியாதவங்களுக்கு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லிக் குடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் இங்கிலீஷ்லயும் ஒரு வீடியோ போட்டு, தமிழ்லயும் ஒரு வீடியோ போட்டு, சரியா? ஓகே. நான் ப்ரிப்பேர் பண்றது யாருக்கும் தெரியாது. சரியா? அதனால தான் இது வந்து ஃபேஸ்லெஸ். தயவுசெய்து இந்த சேனல் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெறைய பேர் அறிமுகப்படுத்துங்க. ஓகே. வேணும்னா என்னுடைய டெவ்ஆப்ஸு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருப்பேன். ஓகே. நானும் அதாவது இந்த யூடியூப் சேனல் எனக்கும் புதுசு. சரியா? ஓகே. ஆனா எனக்கு இந்த கணினி துறையில கம்ப்யூட்டர் இதுல ஐடி ஃபீல்ட்ல ஒரு 30 வருட அனுபவங்கள் இருக்கிறதுனால, ஓகே. என்னால எளிமையா, ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியும். ஆனா என்ன விஷயம்னா, நீங்க டெய்லியும் படிக்கணும் மக்களே! ஓகே. இந்த கல்கற்பி இந்த யூடியூப் சேனலு, ஓகே. கேரியர் மாத்தணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு, ஓகே. பாத்தீங்கன்னா, இது இருக்கு. டிஎஸ்ஏன்னு ஒண்ணு இருக்கு. டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். அது தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங். ஓகே. அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. ஓகே. ஆனா, ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஓகே. சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க YouTubeலயே ஏதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஓகே. அந்த இடத்த வந்து ஓகே. அத வந்து கவலையே படுறதில்ல. அதனால தான் நான் என்ன பண்றேன், பேசிக்ஸ்ல வந்து ரொம்ப மெதுவா தான் போவேன். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்டு. பேசிக்ஸ்ல அடிப்படைகள்லேருந்து மெதுவா தான் போவேன். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, அதில பேசிக்ஸ் மெதுவா தான் போவேன். ஆர்கனைஸ்டா தான் போவேன். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த 15 மினிட்ஸு, 30 மினிட்ஸு என்னோட ஃப்ளோ வந்து அது மாரி. இப்ப இந்த வீடியோவே எடுத்துக்கோங்க. இது 15 மினிட்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆரம்பிச்சேன். பார்த்தா இது இப்போ கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு 15 மினிட்ஸு. ஓகே. முன்னாடிலாம் அலாரம் வச்சுப்பேன். டக்குன்ட்டு நிறுத்தணும் அப்படின்ட்டு. ஓகே. சரி. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து இதே வீடியோ இப்ப இங்கிலீஷ்ல போடணும். அடுத்தது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸோ ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப என்னுடைய என்னுடைய கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. எனக்கு நீங்க உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமா. சரியா? ஓகே. இந்த இந்த வீடியோ கவனிச்சதுக்கப்புறம் ஓகே. நெறைய பேர அறிமுகப்படுத்துங்க. ஓகேவா? ஸ்பீடா இந்த சேனல் வந்து வளரணும். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. கடகடன்னு வந்தாங்களா, வந்துட்டு ஓகே இதில வந்து இதில வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங்கா இருக்கட்டும், அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், ஓகே அதில கேள்விகள கவனிச்சாங்களா, ஓகே. அதனால தான் நான் இப்படி தான் இனிமேல் ஃபங்ஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸு ஓகே அதில ஒரு 6 மணி நேரம் உட்காரணும். ஓகே. அப்புறம் ரிமைனிங் ஹவர்ஸ் வந்து பழைய டெக்னாலஜிஸ் அதில ஒரு 6 ஹவர்ஸ் அவ்வளோதான். ஸோ 2த்தையும் கூடயே கொண்டு போணும். இங்க எவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நான் சொல்லிட்டேன். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னா, ஓகேவா? நான் அத வந்து மண்டைக்குள்ளயே மண்டைக்குள்ள இருக்கிறத ஓகே. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஓகேவா? ஏன்னா நான் எப்படி திங்க் பண்றேன்னா, ரொம்ப சிம்பிள். ஓகே. என்னுடைய பேசிக் இருக்கிற எடுத்தது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ்ல இவரு எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ரொம்ப எளிமையா சொல்றேங்க. ஓகே. ஒரு 7வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி நான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்க சொல்லிக் குடுக்குறது அப்படின்ட்டு தான் நான் யோசிப்பேன். புரிஞ்சதுங்களா? அதனால மெதுவா தான் இருக்கும். ஓகே. வேணும்னா நான் சி ஷார்ப்ல ரொம்ப டீட்டெயில்டா எடுத்திருப்பேன். ஒரே ஒரு கன்சோல் அப்ளிகேஷன வச்சுக்கிட்டு, ஓகேவா? பார்த்தீங்கன்னா, 6 டேஸ் ஒரு வீடியோ
ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில பாருங்க. அவ்ளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. சரி மக்களே. ஓகே. அவ்வளோதான். ஓகேவா? பாய். டேக் கேர். ஓகே. நாளை சந்திப்போம். ம்.